ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது திருத்தி எழுதப்பட்ட விதியோட எபிசோட் நம்பர் 12. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். ஐயோ முதலாளி, ஒரு கெட்ட விஷயம் நடந்து போச்சு. க- என்ன நடந்துச்சு? நம்மளோட பொருளை எல்லாம் எவனோ திருடிட்டு போயிட்டான். என்ன? அப்படின்னா எப்படி டீ போகிறது? மக்கள் வந்தாங்கன்னா இப்போ நம்ம என்ன பதில் சொல்கிறது அவங்களுக்கு? இதுக்கு என்ன கடவுள் கொன்னே இருக்கலாம். நான் இப்போ என்ன செய்கிறது? நம்ம பிஸ்னஸை தடுக்கணுன்றதுக்காகவே செய்கிற சதி. நம்ம எப்படியாச்சும் அந்த பொருளை கண்டுபிடிச்சே ஆகணும், இல்லை புதுசாக வாங்கியே ஆகணும். ஆனால் என்ன மேட்ரு? கிஃப்டெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? சும்மா தான் அங்கிள். நீ உங்கள் அப்பா மாதிரியே ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டில். இந்த கதையெல்லாம் அப்புறமேட்டு பேசுங்க. எங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. நீங்கள் எங்களோட பார்ட்னர் இல்லை, ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்தியா, அவங்க அப்பா மாதிரியே கேட்க வேண்டியதை நேராக கேட்டான் பாரு. ஆனால் பணம் வாங்க நீ மட்டும் வந்திருக்க. உன் பொண்டாட்டி யூபி எங்கெங்க? சாரி, நான் உங்களை பார்க்க வந்த விஷயம் அவளுக்கு தெரியாது. ஏன் தெரியாது? நான் அவகிட்ட தானே பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கேன். அப்புறம் எப்படி? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள யார் வந்து கேட்டா என்ன? நாங்கள் 2 பேரும் ஒன்று தான். அப்படியே அவங்க அப்பா நான் உரிச்சு வச்சிருக்கிறோம் பாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி. பணம் இப்போ கொஞ்சம் என்கிட்ட கம்மியாக தான் இருக்குது. மிச்சத்தை நாளைக்கு வந்து வாங்கிக்குவேன். இந்தா. ரொம்ப நன்றி அங்கிள். நான் நாளைக்கு வந்து மிச்ச பணத்தை கலெக்ட் பண்ணிக்கிறேன். ம் சீக்கிரம் வா, கடைக்கு தேவையான பொருளை வாங்கணும். ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, கஸ்டமர் எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்க முதலாளி. அ, முதலாளி, இப்போ இங்கே என்ன நடந்துச்சு? பேய் வந்து தூக்கிட்டு போச்சா? டேய், எங்கள் அப்பங்கார என்ன சொன்னா? கேட்ட படத்தை கொடுத்துட்டானா? என்ன கொடுத்தானா இல்லையா? கொடுத்துட்டாரு, ஆனால் பாதி தான் கொடுத்துருக்காரு. மிச்சதை நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. நோ ப்ராப்ளம், நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓ, அந்த கிஃப்ட் எடுத்துன்னு போய் உள்ளவா இப்போ? சரிங்க முதலாளி. முதலாளி, நீங்கள் யூபிங்களோட புத்திசாலித்தனத்தை பாராட்டி அவங்களுக்கு பணம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கோ. ஏன் பணம் கொடுக்க ஆரம்பிச்சுனா? வாய மூடு. அவ்வளோ பணம் நம்மக்கிட்ட எங்கே இருக்குது? இப்போ அவன் கொண்டு வந்த கிஃப்ட்டை திருப்பி கொடுத்துட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு வாப்போ. உன் கண்ணால் அவள் செதுக்கிட்டு இருந்த அந்த ட்ரேட்மார்க்கை நீ பார்த்தியா? நீ எப்படிடா அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற? பிளான் எவ்வளோ திட்டுத்தனம் பண்ணான்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். பின்ன ஏன் நீ மட்டும் உன் ஆள் பண்ணுற எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறல்ல? இதெல்லாம் கண்டுக்காத. சரி, நான் கிளம்புறேன். யூபிங், எங்கே போன நீ? ஆளையே காணோம். நான் போனது இருக்கட்டும், நீ என்ன செஞ்சிட்ருக்க? கடையில் இதுதான் இருக்கிற லாஸ்ட்டு ஸ்டாக். இதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் கடை நடக்குமோ நடக்காதோ. ஓ, கடன் எடுத்ததுக்கான காசு கொடுத்தா உனக்கு இந்த சந்தேகம் தீர்ந்துடும்ல? உனக்கு இவ்வளோ காசு ஏது? ஒரு வேளை உன்னோட பாடி நீ வித்துட்டியா? ஆ, அதான் பிராத்தல். ஓ, மூளை இருக்கே. இந்த சின்ன மூளைக்குள்ளே எவ்வளோ யோசனை. சும்மா சொன்னேன். இப்போதைக்கு இந்த காசை வச்சு பார்த்துக்கோ, மிச்சதை நாளைக்கு கொண்டு வரேன். எவ்வளோ பெரிய கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லையும் நீ எனக்கு உதவுற. தேங்க்யூ. யோ, பரவாயில்ல, இருக்கட்டும். தேங்க்ஸ் எல்லாம் நமக்குள்ள எதுக்கு? ஆ, வலிக்குது. இரு, ஆ, நான் இவனை கிட்டப்பா. ஆ, தலை போ போ. அச்சோ, எனக்கு நீ இல்லை, போ போ போ. நான் உன்னை அப்புறம் பார்க்குறேன். ஹே, அப்பாடி, என் கண்ணெல்லாம் ரெட் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் அங்கே இருந்திருந்தேன். எனக்கு என்ன ஆச்சு? சாரிங்க, எங்களோட பாஸ் உங்ககிட்ட இந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு வர சொன்னார். ஏன் அவர் என்னோட ரிக்வெஸ்ட்டை ஏற்றுக்கலையா? ஆமாங்க, என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, கொடுத்த காசை திரும்ப வாங்கிட்டு வர சொல்லிட்டாரு. ஏன் இப்படி பண்ணுறாரு? உண்மையை சொல்லுங்கள், எதனால் அவர் வேண்டான்றாரு? ஒரு லேடி சொல்லி தான். கண்டிப்பாக அது எனக்கு யாருன்னு தெரியும். என்ன இவன் நம்மளை பார்க்க வந்திருக்கான்? என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லு. நீ எங்களை ஈயே போய் சந்திச்சதுனால எனக்கு கிடைக்க வேண்டிய காசு கிடைக்காம போயிருக்கு. ஏன் இப்படி பண்ணுற? இது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை தானே, உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவை கொன்னதுக்கு உனக்கு தண்டனை கிடைச்சி ஆகணும். எத்தனை வாட்டி சொல்கிறது உங்கள் அப்பாவை நான் கொல்லலைன்னு? உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. வா ஹீரா போலாம். நீ வேணா பார்த்துட்டே இரு. எங்கள் அப்பாவை கொன்னதுக்கு கண்டிப்பாக உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்க தான் போகிறேன். யுபின், என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லைப்பா, நான் கடையெல்லாம் காலி பண்ண போகிறேன். ஏன்? எனக்கு உடம்பு சரியில்லைல்ல, ஸோ நான் ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைக்கிறேன். அப்படின்னா நீ பிஸ்னஸ் செய்ய போகிறது இல்லையா? இல்லை,
நான் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம, நீ இதுக்கப்புறம் மணியெல்லாம் தேடி யார்கிட்டயும் அலைய வேண்டாம். நான் இங்க இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து சேல் பண்ணிட்டு, நான் கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருக்கலாம்னு நெனைக்கிறேன். லேடி ஷ்! அவள கூப்பிடாத. இப்ப அவ என்ன மனநிலையில இருப்பான்னு எனக்கு தெரியும். இது சீக்கிரமே சரி பண்ணியாகணும். மகாஜனங்களே, என்னோட கடைய நான் மூடுறதுனால, பொருள் எல்லாத்தையும் நான் பாதி விலைக்கே தரேன். இந்த சேர் எனக்கு 2 காயின் குடுக்குறீங்களா? இவ்ளோ கம்மியா? அது எப்படி குடுக்க முடியும்? சரி விடுங்க. குடுக்கலனாலும் பரவால்ல. சரி ஓகே. நான் குடுக்குறேன். தேங்க் யூ. மேடம், ஒரிஜினல் பொருள விட ரொம்ப கம்மியா குடுக்குறீங்க. இது எப்படி? பரவால்ல விடு. இது சும்மா இருக்கிறதுக்கு வேலைக்கு போறது எவ்வளோ பெட்டர்ங்க. எதையும் விக்காதீங்க. ஒரு குட் நியூஸ். நம்ம கடை நடத்துறதுக்கு காசு கிடைச்சிருச்சு. கூட்டம் அள்ளுது. ஆ? சொன்னனே, நீங்க நம்புனீங்களா? பாருங்க. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? எங்களோட மாஸ்டர் மெடிசனையும், டீ ப்ரிப்பரேஷனையும் அதிகமாக்கிட்டாரு. சுத்தி பாருங்க லேடி. எல்லா இடத்துலயும் ஹவுஸ்ஃபுல் தான். போது போறாங்க. ஹீரா, நீ வந்துட்டியா? வந்தது ஹீரா இல்ல. நான் தான். எனக்கு கஷ்டம்னு வந்தா நான் எப்படியாச்சும் உதவி செஞ்சிடுறேன். ரொம்ப நன்றி. நன்றியெல்லாம் வேணாம். அதுக்கு பதிலா ஐயோ! எ ஆ? என்னென்னவோ நினைச்சோம். தூங்க தான் வந்தானா? என்ன? இப்பதான் சேர் வாங்கிட்டு வந்தேன். திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்கீங்க? என்ன வேணும்? அது வேணும். சேரா? ஓ! என் சேர் எனக்கே குடுத்துருங்க. இந்தாங்க நீங்க குடுத்த காசு. சரி எடுத்துட்டு போங்க. இதுக்கு புது சேரே வாங்கியிருக்கலாமே. நான் வாங்க நினச்சது என்னோட ஐடென்டிட்டிய. நீங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க லேடி. ஆனாலும் எங்க பாஸ் அளவுக்கு இல்ல. அங்க பாருங்க. நம்ம கிடையாது. இவ்ளோ கூட்டம் நின்னுட்டுருக்கு. இன்னைக்கு வியாபாரம் பிச்சுக்கு போகுது. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஸ்டாக் கம்மியா தான் இருக்கு. நான் குடுக்க சொல்றேன். உங்க ஸ்டாக் யாருக்கு வேணும்? எங்களோட தேயிலைன்னு திருட்டுத்தனமா திருடிட்டு வந்துட்டான் உன் புருஷன். மரியாதையா காசு குடு. இல்லைன்னா அதை திருப்பி குடு. ஆமா லேடி, இவங்க கிட்ட தான் நேற்று நானும் பாஸும் ஆட்டை போட்டு வந்தோம். ஷபா, சொல்லிட்டு செய்ய மாட்டீங்களாடா? நீ முதல்ல உள்ள போ, நான் பாத்துக்கிறேன். ஓகே, இருங்க இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அதனால இவங்கிட்ட எல்லாம் என்ன பேச்சு? உள்ள வா. ஏய், இவன் வந்துட்டான், திருட்டு பையன். காசு கொடுறா. எங்க காசு கொடுக்காம எங்கடா ஓடுற? நில்லு. ஏய்யா இப்படி பண்ணி தொலைச்ச? போய் போய் அவங்களோட பொருளை திருட சொன்னாங்களா உன்ன? நான் என்ன பண்றது மாஸ்டர்? இப்போதைக்கு நம்ம 2 பேரால சேர்ந்து ஒன்றும் பண்ண முடியாது. அங்க இருக்கிறத தூக்கிடுவோம். ஆ, மாட்டிப்போம். மாட்டாம ஓடிடுவோம். சீக்கிரம் ஓடி வா. மாஸ்டர் இருங்க, நானும் வரேன். இப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பதில் சொல்றது? இப்போ வெளியில காசாச்சு கொடுத்தாகணும். இல்லைன்னா நம்மள ஒரு வழி பண்ணிடுவாங்க. நம்ம வெளியிலையும் போக முடியாது. இப்போ நான் என்ன பண்றது? ஐயோ, யாரோ கதை தட்டுறாங்க. நீங்களா? ஆமாம், உங்களுக்கு காசு தேவைன்னு கேள்விப்பட்டேன். ஸோ இதை வச்சுக்கோங்க. என்ன திடீர்னு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க? கதறி அழுதாலே காசு கொடுக்க மாட்டாங்க. எப்படி நம்மளுக்கு அந்த லேடி காசு கொடுத்துச்சு? ஒரு வேளை உங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறாங்களோ என்னவோ. உனக்கு எப்படி தெரியும்? இல்லை, அது பொதுவாக சொன்னேன். நீ வெரி டேலண்ட் இல்லை. நீ எதுக்கு தனியாக எல்லாத்தையும் செய்கிற? என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல்? சொன்ன டைலாக் ஆச்சே. நீ எப்பயுமே தனியாக மூவ் பண்ணக்கூடாது. இது ஒன்றும் ஓன் டைலாக்ஸ் இல்லை. இருக்கட்டும். சரி, லியூக்கிங்கை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா இல்லையா? இவ்வளோ நாள் ஆச்சு. அவள் திரும்பி வரவே இல்லை. எங்கே தான் போயிருப்பா? இந்த மரத்துலேயும் அடையாளத்தை போட்டாச்சு. வெரி நைஸ். என் குறி எப்பவுமே தப்பாது. அடுத்த மரத்தில் போய் என்னோட சிக்னேச்சரை நான் போட போகிறேன். எங்கே ஆல்ரெடி போட்டிருக்கு? என்னடா இது? எல்லா மரத்துலையும் போட்டிருக்கு. ஒரு மரம் விடாமலாம் நான் வெட்டிட்டேன். யார் இந்த திருட்டு பசங்க? ஏய், சீக்கிரம்டா உதவாக்காரீங்களா? அந்த சிஸ்டர் சொல்லிச்சுல்ல, இந்த பொருளெல்லாம் சீக்கிரம் மறைவாக கொண்டு போகணும். நீங்கள் இப்படி மாதம் நின்றுட்டு இருக்கீங்க. இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். ஏற்கனவே ஒரு பிரச்சனை நம்ம கூடவே சுற்றிட்டு இருக்கு. அங்கே பாரு அண்ணா, அவன் ஓடுறான். அவனை புடி. ஏய், எங்கள்கிட்ட தப்பிச்சு போயிடலான்னு பார்க்குறியா? எங்களோட சீக்கிரட்டை கண்டுபிடிச்சி ஒரே ஆள் நீ தான். ஒன்ன ஐயோ, என் அண்ணா நீயும் அண்ணன் கூட ஜோடியப்போ. யார் நீங்கள்? இந்த காட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் இந்த திருட்டு பசங்களை காட்டி கொடுக்கலான்னு வந்தேன். ஆனால் இவங்ககிட்டே நான் மாட்டிக்கிட்டேன் மேடம். நான் எந்த தப்பும் செய்யலை. இப்போ நான் நம்பலாமா? தாராளமாக நம்பலாம்.
என் அண்ணனுங்களா கீழே சாச்சவங்க 2 பேரையும். ஐயோ மேடம்! ஆ கொடுத்தது பத்தல. போடா! ஆ சாரி முடிஞ்சுச்சு. சொல்லுங்கடா. இந்த பொருளெல்லாம் எங்கேருந்து திருடிட்டு வரீங்க? அது அது மேடம் எங்கள ஒரு அட்ரஸ்க்கு வர மட்டும் தான் சொன்னாங்க. நைட் ஆயிடுச்சு. எங்கே போயிருந்த? ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணல. ஸோ பசிக்குது. அதனால நான் பழம் பறிக்கலான்னு போனேன். உனக்கு வேணுமா? ம். நல்லா இருக்கா? ம். சரி நானும் ஒன்று சாப்பிட்டு பார்க்குறேன். ஐயோ! செம்மையா புளிக்குது. எப்படி இதை சாப்பிட்ற? எனக்கு புளிப்புனா சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். ஓ! சரி நீ யாரு? எதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்க? எதுக்காக இவனுங்க கிட்ட மாட்டின? அது பெரிய கதைங்க. நான் சின்ன வயசில் ஒரு பொண்ணை மீட் பண்ணேன். அவள் கொடுத்த பட்டர் பிஸ்கெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுலேருந்து அவளை தேடி நான் அலையிறேன். இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. என்ன? பட்டர் பிஸ்கெட்? நீ தான் அந்த பிச்சைக்காரனா? நீ அந்த குட்டி பிச்சைக்கார? அந்த பொண்ணும் என்னை அப்படி தான் கூப்பிடுவா. நீயும் என்ன அப்படி கூப்பிடுற? நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆ என்னாச்சு? வலிக்குதா? லைட்டா. அப்படின்னா எனக்கு பிஸ்கெட் கொடுத்த பொண்ணு நீதானா? ஆ இது உண்மையாலுமே என்னன்னு சொல்றது? நான் விதி மேலே முன்னாடி நம்பிக்கை வைக்கல. ஆனால் இப்போ வைக்கிறேன். நீங்கள் ப்ரெஸ்கிரிப்ஷன் அங்கே கொடுத்து மருந்து வாங்கிக்கோங்க. சரிங்க டாக்டர். நன்றி டாக்டர். டாக்டர் சியான் நீங்களா? என்ன பிரச்சனை? நீ தான் பார்த்து சொல்லணும். கையில் ஏதோ அடிபட்ட மாதிரி தெரியலையே. என்ன பிரச்சனை? அங்கே அடிபட்டிருக்குன்னு யார் சொன்னா? இங்கே அடிபட்டிருக்கு எனக்கு. ஓ என்ன நடக்குது இங்க? நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மிஸ் ஷயோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் டைரெக்டாகவே சொல்லலாம். எனக்கு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, பசிக்க மாட்டேங்குது. இதெல்லாம் ஏன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் வேறு டாக்டரை பார்க்குறது நல்லது. நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். அதுக்குள்ளே அவசரப்பட்டா எப்படி? யூபிங் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒர்த் இல்லாத பொண்ணு. அவளை பற்றி நீங்கள் பேச தேவையில்ல. ஷீ இஸ் மை ஒய்ஃப். ஆமாம் ஒய்ஃப் தான். ஆனால் உங்களுக்காக என்னென்ன செஞ்சுருக்கா சொல்லுங்கள். நீங்கள் தான் அவளோட பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. பட் உங்களோட டாக்டர் ஸ்கில்ல ஹீரா. ஆ மாஸ்டர் தூ வந்துட்டேன். சொல்லுங்கள் மாஸ்டர். இவ்வளோ நேரம் நீ கர்ட்டனுக்கு பின்னாடி தான் இருந்தியா? என்ன பண்ணிட்டு இருந்த? நான் சும்மா இதை கடந்து போனேன் அவ்வளோதான். நீங்கிட்டு சொல்லி இவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை வாங்கி கொடு. எனக்கு பணம்லாம் வேண்டாம். அதுக்கு பதில் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்களா? இது கூட நல்ல ஆஃபர் ஆச்சே. நல்லா இருக்கு. நான் உடம்பு சரியாதவங்களை மட்டும்தான் ட்ரீட் பண்ணுவேன். உங்களை இல்லை. நீங்கள் நல்லா இருக்கீங்க. அப்படியா? முன்னாடி இன்வெஸ்ட் பண்ண சொல்லி உங்கள் ஒய்ஃப் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. பட் எனக்கு அப்போ மூடு இல்லை. இப்போது இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ஒய்ஃபுக்கு வர ஆஃபரை நீங்களே தடுக்க போகிறீங்களா, இல்லை எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறீங்களா? சரி யோசிச்சு சொல்லுங்கள். நான் கிளம்புறேன். பாய் ஹீரா. என்ன இவா? ஷயோ என்ன திடீர்னு நீங்கள்? சும்மா தான். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஆஹா. அப்புறம் முக்கியமான விஷயம். நீங்கள் மட்டும் அன்றைக்கி ஹெல்ப் பண்ணலன்னா எங்கள் நிலமை என்ன ஆயிருக்குன்னே சொல்ல முடியாது. நான் கண்டிப்பாக அடுத்த வாட்டி உங்கள் காசு திருப்பி கொடுத்துட்றேன். அதெல்லாம் தேவையில்ல. அதுக்கு அவசியமும் இல்லை. அவசியம் இல்லையா? என்ன சொல்கிறா? சரி எனிவே தேங்க்யூ ஸோ மச். பரவாயில்ல இருக்கட்டும். நான் கிளம்புறேன். என்ன இவ சொல்லிட்டு போகிறா? ஏதோ. ஐயோ மேடம் இனி அவ்வளோ தூரம் இருக்குது. இதுக்கு வண்டி ஓட்டினே வந்திருக்கலாம். ஏன்னு எனக்கு வண்டி ஓட்ட தெரியும். எனக்கு இப்போ பசிக்குது. ஏதாச்சும் வாங்கி கொடுத்து கூப்பிட்டு போங்க. வாய் மூடு. என் வாயிலையும் திணிச்சிருவாங்களோ? ஆமாம். ஒன்றை மட்டும் சும்மா விடுவேனா? நீயும் வாயை பொத்திக்கிட்டுரு. 2 பேரும் பேசி வாங்கி கட்டிக்கிட்டீங்களா? நான் பேசல, என் வாயை மூடல. பார்த்தீங்களா? ஒன்றை மட்டும் சும்மா விடுவேன் நினச்சியா? மேடம் நம்ம யார்கிட்டயாச்சும் அட்ரஸ் கேட்கலாமே. சார் எங்கள் யூபிங் அதாவது பட்டர் பிஸ்கட்லாம் செய்வாங்களே அந்த ரெஸ்டாரண்ட் சொல்ல முடியுமா? இப்படியே போனீங்கன்னா 2வது ஸ்ட்ரீட்டில் இருக்கும் மேடம். நான் வரேன். கேட்டல்ல? நான் பார்த்துக்கிறேன். சிவ திரும்ப வந்துட்டாளா? அதுவும் இந்த கூட்டத்தோட? நான் யார் அது? என்னை இவ்வளோ பயங்கரமாக கூட்டுது? இவதானா?
என்னை கொஞ்சம் மெதுவாக கூப்பிடக்கூடாதா? என்னை மறந்துட்ட போல, தேடுறதுக்கு முயற்சியே பண்ணல. ஆ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? லேனுயும் ஒன்றா இருக்காங்க. அவங்க 2 பேர் தான். ஆனால் ஃபெயிலியரான நீ 4 பேரோட வந்திருக்கே. இருக்கிறதுலே இந்த ஆள் ஹேண்ட்ஸமாக இருக்கான். பட் இந்த 3 பேரும் ஏய் என்னை என்னன்னு நினச்ச? அப்போ இல்லையா? ம் அப்படின்னா இவங்கெல்லாம் யார்? நீயே உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க. வணக்கம், என்னோட பேர் வை. நான் காட்டில் இவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டேன். என்னை லூக்கிங் தான் காப்பாற்றினாங்க. அவ்வளோ நல்லா விளையாடி நீ. எனக்கு போகிறதுக்கு வேற இடம் இல்லை. நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன். எங்கே தங்கறதுக்கு அனுமதி கிடையாது. பக்கத்து கடையில் ரெண்ட்டுக்கு தங்கிக்கோ. வேணாம். வேணாவா? ஏன் வேணாம்? அவன் பக்கத்து கடையில் தங்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை? அப்புறம் ஏன் இங்கே கூப்பிட்டு வந்த? இவ என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இங்கே தான் தங்குவான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் அக்காவுக்கு தாராள குணம். ஸோ நீ இங்கே தங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. நீ அவளை எப்படி நினைக்கிறியோ அதே மாதிரி நினச்சா போதும். என்னோட பேர் யூபிங். நீ அப்படியே ஷார்ட்டாக கூப்பிடு. யுக்ஸியா எப்பிங்னு கூப்பிடு. யூபிங் கிடையாது. ஆமாம் ஆமாம், எக்ஸியா யூபிங்க். இன்னும் லவ் மாதிரி ஷார்ட்டாக கூப்பிட சொல்கிறா. நீ இங்கே தங்கிக்கோ, எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி சரி, நீ போய் வெளில போய் பாருடி. இதெல்லாம் நம்ம கடையோட சரக்கு. எப்படி? இதை ஏதோ ஒரு பொண்ணு சொல்லுச்சுன்னு கடத்திருக்குங்க இந்த மூதேவிங்க. அந்த பொண்ணு நம்மள மாதிரியே இருக்குமா? வேற நம்மள மாதிரியா? சொல்லுங்கடா. ஆமாம் மேடம், அந்த பொண்ணு பார்க்க உங்களை மாதிரியே இருந்தா. ஆனால் என்ன வித்தியாசம்னா அவள் புருவம் கொஞ்சம் திக்காக இருந்தது. நீயும் இல்லை நானும் இல்லைனா அப்போ கண்டிப்பாக அது லேனாக தான் இருக்கணும். எதுக்குடி அப்படி என்ன 2 பேரும் முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சீக்கிரம் சொல்லுங்கள், எனக்கு டைம் இல்லை. எங்களோட பொருள் எல்லாத்தையும் நீ தானே ஆட்களை விட்டு திருட வச்ச. எவ்வளோ சீப்பாக நடந்துக்கிற. உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா? எவிடன்ஸ் தானே, இப்போ காட்டுறோம். இந்த 3 முகர்கட்டையும் எங்கேயாச்சும் நீ பார்த்துருக்கியான்னு சொல்லு. என்னடி இதெல்லாம்? இவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் முன்னப்படி பார்த்ததும் இல்லை. இவங்க தானே? நீங்கள் யாரையாச்சும் கூப்பிட்டு வந்தால் அதுக்கெல்லாம் நான் பழி எடுத்துக்க முடியாது. நான் இதை செய்யலை. பாய். தூரம் எவிடன்ஸை கொண்டு வந்து உண்மையை ஒத்துக்கல. அவளை ஏன் வழியில் தான் பார்த்துக்கணும். இல்லை நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கிங். நமக்கு உண்மை வெளில வரணும். பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். விட்டுருவாங்கடா. நான் அவளுக்கு யாருன்னு கட்டுறேன். இவனுங்களை என்ன பண்ணுறது? பேசாமல் கவர்மெண்ட்டில் ஒப்படைச்சிருமா? இல்லை, என்கிட்ட விடு. என்ன? இவளை வேறு வழியில் தான் மடக்கணும். கசின், நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த 2 லூசுங்களும் வந்துச்சுங்க. ஆனால் அவங்கக்கிட்ட நான் காட்டிக்கவே இல்லை தெரியுமா? வெரி குட். தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலம்னு எப்பயுமே சொல்லணும். புரிஞ்சுதா? அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. கேஸ்